நண்பர்களே, கௌதம புத்தர் ஒருமுறை கூறினார், பயம் வெளி உலகில் இருப்பதில்லை. நீ உன் கற்பனைகளை உண்மை என நம்பும் இடத்தில்தான் பயம் பிறக்கிறது. இந்த வாக்கியம் மனிதனின் வேதனை எவ்வளவு ஆழமோ அதே அளவு ஆழமானது. மனிதன் உடைந்து போகும்போது வெளி உலகம் அவனை உடைக்கவில்லை, அவன் மனமே அவனை கீழே தள்ளுகிறது. மனமே மிகப்பெரிய போர் நடைபெறும் இடம். யாரும் காணாத ஒரு போர், ஆனால் ஒவ்வொருவரும் தனியாக போராடுகிறார்கள். அதனால் தான் கெட்ட நாட்கள் நம்மை வெளியிலிருந்து அல்ல, உள்ளிருந்து மெதுவாக சிதைக்கின்றன. மனவியல் கூறுவது என்னவென்றால், நம் எண்ணங்கள் ஒவ்வொரு நாளும் சுமார் 60,000க்கும் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் அவற்றில் 80% பயம், கவலை, வருத்தம் மற்றும் எதிர்மறை எண்ணங்களுடன் தொடர்புடையவை. மூளையின் அமைப்பு அப்படித்தான். அது முதலில் ஆபத்தை பார்க்கிறது, பாதுகாப்பை பின்னர் பார்க்கிறது. நியூயார்க் பல்கலைக்கழகத்தின் நியூரோ சயின்டிஸ்ட் ஜோசப் லேடூவின் படி, மனித மூளையில் பயம் பாதை ஒரு வினாடியின் 1000ல் ஒரு பகுதியில் செயல்படுகிறது. ஆனால் துணிச்சலும் நேர்மறை எண்ணங்களும் செயல்பட அதைவிட பல மடங்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்கின்றன. அதாவது பயம் இயல்பானது, துணிச்சலை விழிப்புணர்வுடன் தேர்ந்தெடுக்க வேண்டும். வாழ்க்கை கடினமாக இருக்கும் போது, எல்லாம் உடைந்து கொண்டிருக்கும் போது, உறவுகள், வேலை, பணம், கனவுகள் எல்லாம் மங்கத் தொடங்கும் போது, நம் மனத்தின் இந்த பயச்சுற்று மேலும் வேகமாக செயல்படுகிறது. கௌதம புத்தர் இதை மாயை என்றார். உண்மை போல தோன்றினாலும் அது உண்மை அல்ல. புத்தர் கூறினார், உன் உள்ளே ஒரு ஒளி இருக்கிறது, ஆனால் துன்பத்தின் நேரத்தில் நீ அந்த ஒளிக்கே ஒரு கனமான திரையை இழுத்து விடுகிறாய். மனிதன் மிகவும் உடைந்து போகும்போது உலகமே முடிவடைகிறது என்று அவனுக்கு தோன்றுகிறது. ஆனால் மனவியல் விதி என்னவென்றால், ஒவ்வொரு மனவேதனையும் அதன் உச்சியை அடைந்த பின் சிதைந்து விடுகிறது. மேகம் கிழிந்து மழையாக மாறுவது போல எந்த வேதனையும் நிலையானதல்ல. ஆனால் நாம் அதன் நடுவில் இருக்கும்போது அது முடிவில்லாததாக தோன்றுகிறது. அதுவே மனிதன் தனிமையாக உணரும் தருணம். அதுவே வாழ்க்கையின் உண்மையான சோதனை தொடங்கும் தருணம். வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒரு காலத்தில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கும் நேரத்தை கடக்கிறார்கள். வேலை போய்விட்டது, உறவு முடிந்தது, வீட்டுப் பொறுப்புகள் மலை போல் தெரிகின்றன. யாரும் புரிந்து கொள்ளவில்லை. உள்ளே யாரும் காணாத ஒரு கலக்கம் இருக்கிறது. ஆனால் புத்தர் கூறினார், வேதனை தாங்க முடியாததாக தோன்றும் போது மாற்றத்தின் முன்னே நீ நிற்கிறாய் என்று புரிந்து கொள். இது வெறும் ஊக்க வாக்கியம் அல்ல, இது நியூரோ சயின்ஸின் பொன்னான உண்மையும் ஆகும். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் மனவியல் ஆய்வுகள் கூறுவது என்னவென்றால், மிக ஆழ்ந்த துன்பத்தின் நேரத்தில் மூளையின் உள்ளே ஒரு புதிய வலைப்பின்னல் உருவாகத் தொடங்குகிறது. அதையே மன மறுசீரமைப்பு என்று அழைக்கிறார்கள். அதாவது வேதனை உடைப்பதோடு மட்டுமல்ல, அது மாற்றுகிறது, புதிதாக உருவாக்குகிறது. மனிதனை மேலும் முதிர்ச்சியுள்ளவனாகவும் மேலும் விழிப்புணர்வுள்ளவனாகவும் மாற்றுகிறது. ஆனால் சிக்கல் என்னவென்றால், மனிதன் இந்த மாற்றத்தை புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. அவன் என் வேதனை வெறும் வேதனையே, என் பிரச்சனை வெறும் பிரச்சனையே, என் கெட்ட நாட்கள் என்றும் தொடரும் என்று நினைக்கிறான். புத்தர் இந்த மாயையை உடைக்கிறார். ஒருமுறை ஆனந்தர் புத்தரிடம் கேட்டார், பந்தே, மிகவும் கடினமான நேரத்தில் மனிதன் ஏன் அதிகம் பயப்படுகிறான்? புத்தர் புன்னகைத்தார், அவன் தன் மனதை அறியாததால் என்றார். மனம் அறியப்படாத போதுதான் பயம் பிறக்கிறது. இன்று நியூரோசயின்ஸ் இதையே கூறுகிறது. பயம் என்பது உன் சொந்த எண்ணங்களை தவறாக புரிந்து கொள்வதே. அதாவது பயம் எந்த ராட்சசமும் அல்ல, அது நம் எண்ணங்களின் தவறான விளக்கம். வாழ்க்கையில் இருள் தோன்றுவது நம் சிந்தனையின் சூரியன் மறையும் போதுதான். உண்மையான ஒளி நாம் அந்த சிந்தனையை மீண்டும் எழுப்ப கற்றுக்கொள்ளும் போது வருகிறது. மனிதன் உடைந்து போகும்போது அவன் உள்ளே 2 குரல்கள் இருக்கும். ஒன்று எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்வது, இன்னொன்று மெதுவாக சிறிது காத்திரு, முன்னால் இன்னும் நல்லது வருகிறது என்று சொல்வது. புத்தர் இந்த 2வது குரலை உள்ளார்ந்த விழிப்புணர்வு என்று அழைத்தார். உண்மையான சக்தி உடலின் சக்தி அல்ல, மனத்தின் சக்தி என்று அவர் கூறினார். தன் மனத்தின் மீது அதிகாரம் பெற்றவனை வாழ்க்கையின் எந்த காற்றும் எந்த புயலும் அசைக்க முடியாது. ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் தன்னை இழக்கும் தருணங்களை கடக்கிறார்கள். எத்தனை முறை நாம் இரவில் தூக்கம் வராமல் மேல்மாடியை பார்த்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை முறை யாரும் நம்மை புரிந்து கொள்ள முடியாது என்று தோன்றுகிறது? எத்தனை முறை நம் கண்கள் நனைகின்றன, ஆனால் யாரிடமும் சொல்ல முடியவில்லை? எத்தனை முறை நாம் ஒரு புன்னகையை அணிந்து உலகத்துக்கு செல்கிறோம், ஆனால் உள்ளே வேதனையின் மலை இருக்கும்? உலகை மகிழ்விக்க தன்னை துன்பப்படுத்தும் ஒவ்வொருவரும் ஒரு நாள் ஒளியை கண்டுபிடிப்பார் என்று புத்தர் கூறினார். ஏனெனில் மிகுந்த இருள் ஒளியை பிறப்பிக்கும். மனவியல் கூறுவது என்னவென்றால், மனிதன் வேதனையின் உச்சநிலையை அடையும் வரை மாறமாட்டான். அதாவது வேதனை எதிரி அல்ல, அது திசை மாற்ற வேண்டும் என்ற ஒரு அறிகுறி. வாழ்க்கை கடினமாக இருக்கும்போது நாம் உள்ளிருந்து உடைந்து விடுவதில்லை, நாம் உள்ளிருந்து வடிவமைக்கப்படுகிறோம். கச்சா தங்கம் நெருப்பில் சுட்டு சுத்தமான தங்கமாக மாறுவது போல, தினசரி அழுத்தங்களில், சிறு பிரச்சனைகளில், மனிதர்களின் நடத்தையில்,
உறவுகளின் தூரத்தில், சமூகத்தின் எதிர்பார்ப்புகளில் நாம் சிக்கிக்கொண்டு நம் மனம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை மறந்துவிடுகிறோம். உன் உள்ளே உலகம் முழுவதும் அணைந்தாலும் எரிந்து கொண்டிருக்கும் ஒரு ஜோதி தேடு என்று புத்தர் கூறினார். வாழ்க்கையின் கெட்ட நாட்கள் இந்த ஜோதியுடன் நம்மை இணைக்க முயல்கின்றன. ஆனால் பயத்தின் காரணமாக அதை காண முடியவில்லை. பயத்தின் மிக ஆபத்தான சக்தி என்னவென்றால், அது நம்மை நாமே தனியாக இருக்கிறோம் என்று நம்பச் செய்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், எந்த மனிதனும் தனியாக இல்லை. ஒவ்வொரு மனிதனின் உள்ளும் களிமண்ணில் இருந்து மேலெழ விரும்பும் ஒரு தாமரை இருக்கிறது. கெட்ட நாட்கள் அந்த களிமண் தான். அவை நம்மை கீழே இழுக்கவில்லை, மேலே உயர்த்த தயாராக்குகின்றன. இன்று நியூரோஷன்ஸ் கூறும் நியூரோபிளாஸ்டிசிட்டி, அதாவது மூளையின் தன்னை மாற்றிக்கொள்ளும் திறன், அதை புத்தர் எடாயமெடேஸ் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சித்தத்தின் மாற்ற சக்தியாக விளக்கினார். மனதை அதன் பழக்கங்களிலிருந்து விடுவி, அது புதிய பாதைகளை தேர்ந்தெடுத்து உனக்கு புதிய உலகை காட்டும் என்று அவர் கூறினார். இரவு அமைதியாக ஆக ஆக மனம் அதிகமாக பேசத் தொடங்குகிறது. இருளில் ஒரு விசித்திரமான உணர்வு உருவாகிறது. எங்கோ ஏதோ சரிந்து விழுகிறது போல, மனம் ஒரு ஆழமான பள்ளத்தின் விளிம்பில் நிற்கிறது போல. வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளும் ஒரே நேரத்தில் நம்மை பிடித்து குலுக்குவது போல தோன்றுகிறது. உள்ளே கலக்கம் பரவுகிறது, இதய துடிப்பு வேகமாகிறது. மனிதன் தனியாக தன்னிடம் ஏதோ சரியில்லை, ஏதோ தவறு, நான் பயப்படுகிறேன் என்று சொல்லிக் கொள்கிறான். ஆனால் உண்மை என்னவென்றால், பயம் எப்போதும் வெளி உலகிலிருந்து வருவதில்லை. அது நம் எண்ணங்களிலிருந்து, நம் உள்ளார்ந்த குழப்பத்திலிருந்து உருவாகிறது. கௌதம புத்தர் கூறினார், மனம் குழப்பமடைந்தால் பயம் பிறக்கிறது, மனம் அமைதியாக இருந்தால் ஞானம் பேசுகிறது. அதனால்தான் கெட்ட நாட்களில் மனிதனின் பயம் திடீரென அதிகரிக்கிறது. நாம் மனதை எவ்வளவு பயங்கரமாக உருவாக்குகிறோமோ, அது அவ்வளவு பயங்கரமாக தோன்றுகிறது. பயத்திற்கு நாம் அளிக்கும் முக்கியத்துவம் அதிகமான அளவிற்கு அது உண்மையானது போல தெரிகிறது. ஆனால் புத்தரின் ஒரு ஆழமான போதனை உண்டு. பயம் கணநேரமானது, ஞானம் நிலையானது. இது வெறும் ஊக்க வாக்கியம் அல்ல, மனித மனத்தின் மிக ஆழமான உண்மை. உண்மையில் பயம் ஒரு மூடுபனி, அது வந்து மறைந்து விடுகிறது. ஆனால் ஞானம், புரிதல், அனுபவம், விழிப்புணர்வு, இவை அனைத்தும் எப்போதும் நம்முடன் இருக்கின்றன, நம் உண்மையான சக்தியாக. மனவியல் கூறுவது என்னவென்றால், பயம் ஒரு தற்காலிக நிலை. அது மனத்தின் ஒரு பிரதிகரிப்பு, நிலையான குணம் அல்ல. மூளையில் அமிக்டலா என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய பகுதி உள்ளது. ஆபத்தின் சிக்னல் கிடைத்தவுடன் அது கண நேரத்தில் செயல்படுகிறது. ஆபத்து உண்மையானதா அல்லது கற்பனையா என்பதை பொருட்படுத்தாமல் அமிக்டலா அதை உண்மையாக ஏற்றுக்கொள்கிறது. நாமும் பயப்படுகிறோம். அதனால்தான் இரவின் இருள், தனிமை, எதிர்கால கவலை, அறியாத சூழ்நிலை ஆகியவை நம்மை ஏமாற்றுகின்றன. மூளை அவற்றை உண்மையான ஆபத்தாக எடுத்துக்கொள்கிறது. ஆனால் மூளையின் மற்ற பகுதி, முன்முனை மூளை பகுதி, அது புரிதலின் மையம். அது பயத்தை உடைக்கிறது, உண்மை மற்றும் மாயை இடையேயான வேறுபாட்டை விளக்குகிறது. புத்தரின் போதனையும் இந்த அறிவியல் உண்மையுடன் பொருந்துகிறது. பயம் காற்றை போன்றது, அதை பிடிக்க முயலாதே. ஞானம் நிலத்தை போன்றது, அதில் நிலைத்திரு. பயத்தின் மிகப்பெரிய மூல காரணம் எப்போதும் வெளிசூழ்நிலை அல்ல. அது நம் மனம், நம் கற்பனைகள், நம் பழைய அனுபவங்கள், எதிர்காலத்தை பற்றிய தவறான நம்பிக்கைகள். குழந்தை இருளில் உறங்கும்போது படுக்கையின் கீழே யாரோ இருப்பதாக நினைக்கிறது. மனிதன் தனியாக நடக்கும்போது பின்னால் யாரோ வருகிறார்கள் என்று நினைக்கிறான். ஒருவரின் வேலை போய்விட்டால் எதிர்காலம் முடிந்துவிட்டது என்று நினைக்கிறான். ஒருவரின் உறவு உடைந்தால் அவன் தனியாகி விடுவான் என்று நினைக்கிறான். கெட்ட காலம் வரும்போது இது எப்போதும் நீடிக்கும் என்று நமக்கு தோன்றுகிறது. ஒவ்வொரு முறையும் பயத்தின் காரணம் நாம் நேரில் பார்க்கிறதே அல்ல, உண்மையான காரணம் நம் மூளையின் கணிப்பு. புத்தர் கூறினார், பயம் மனத்தின் மாயை, அது உண்மை அல்ல. மாயை என்பதன் பொருள் ஏமாற்றம். அதாவது பயம் உண்மையில் இல்லாததை காட்டுகிறது. நிஜ உலகம் நமக்கு தராததை அது நமக்கு உணரச் செய்கிறது. எதிர்காலம் கெட்டதாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் அது வெறும் கற்பனை. மக்கள் நம்மை கேலி செய்வார்கள் என்று நினைக்கிறோம், ஆனால் அது வெறும் கணிப்பு. நாம் தோல்வியடைவோம் என்று நினைக்கிறோம், ஆனால் அது வெறும் பயம், உண்மை அல்ல. ஒவ்வொரு பயமும் ஒரு கதையை உருவாக்குகிறது. அந்த கதையை நாம் உண்மையாக நம்பிவிடுகிறோம். அதனால் மனவியல் கூறுகிறது, பயம் என்பது உண்மையாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட கற்பனை. பயம் கற்பனை, அதை நாம் உண்மையாக எண்ணுகிறோம். புத்தர் கூறினார், கற்பனைக்கு அடிமையாக பயப்படுகிறவன் ஒவ்வொரு கணமும் இறக்கிறான். உண்மையை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறவன் ஒவ்வொரு கணமும் பிறக்கிறான். இப்போது சிந்தியுங்கள், கெட்ட நாட்கள் வரும்போது, வாழ்க்கை முழுவதும் சிக்கலாகும் போது, நம் மனதில் எண்ணற்ற கேள்விகள் எழும்போது, நம் எதிர்காலம் இருளில் மூழ்கிவிட்டது போல தோன்றும் போது பயம் அதிகரிக்கிறது. அந்த நேரத்தில் நம் மனம் பலவீனம் அல்ல, அது திசை தவறி இருக்கிறது. மனிதன் தன் திசை தவறுதலையே பயப்படுகிறான். பயத்தின் சிறப்பு என்னவென்றால், அது சத்தம் செய்யாது,
ஆனால் உள்ளே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அது கண்களுக்கு தெரியாது, ஆனால் உள்ளே ஆழமாக குலைக்கும். அது வெளிப்புற ஆபத்து அல்ல, அது உள்ளார்ந்த மாயை. ஒரு மனிதன் தன் வேதனையை மற்றவர்களிடம் சொல்லலாம், தன் துயரத்தை பகிரலாம். ஆனால் தன் பயத்தை மனிதன் தனியாகவே அனுபவிக்கிறான், தனியாகவே வாழ்கிறான், தனியாகவே புரிந்து கொள்கிறான். அதனால்தான் புத்தரின் போதனை மிக முக்கியமானது. அவர் கூறினார், பயத்தை அடையாளம் காண்பவன் பயத்திலிருந்து விடுபடுகிறான். அடையாளம் காண்பதே மிக பெரிய ஆயுதம். பயம் எங்கிருந்து வருகிறது என்று நாம் அறிந்தால் மட்டுமே அதை நிறுத்த முடியும். பயத்தின் உண்மையான மூல காரணம் 3 இடங்களில் உருவாகின்றது. முதலில் நம் நினைவில், அங்கு பழைய காயங்களும் தோல்விகளும் இருக்கும். இரண்டாவது நம் கற்பனையில், அங்கு எதிர்கால கவலை இருக்கும். மூன்றாவது நம் ஒப்பீட்டில், அங்கு நாம் நம்மை பிறருடன் ஒப்பிட்டு குறைவாக எண்ணிக்கொள்கிறோம். கௌதம புத்தர் இம்மூன்றையும் அறியாமையின் வேர் என்று கூறினார். அவர் கூறினார், துன்பத்தின் காரணம் வெளி உலகம் அல்ல, மனத்தின் தவறான நம்பிக்கைகள். மனிதன் தன் நம்பிக்கைகளை மாற்றும் நாளிலேயே பயம் உருகத் தொடங்குகிறது. அதே நாளில் மனம் லேசாகிறது. அதே நாளில் மனிதன் புதிய சக்தியால் நிரம்புகிறான். அதனால்தான் ஞானம் நிலையானது. அதன் மூல ஆதாரம் உடைக்க முடியாதது. அது எந்த சூழ்நிலையிலும் சார்ந்ததல்ல, எந்த மனிதரிலும் சார்ந்ததல்ல. ஞானம் ஒருமுறை விழித்தால் அது எப்போதும் நம்முடன் இருக்கும். நம் வாழ்க்கையில் எத்தனை முறை பயம் நம்மை தடுத்தது, நம்மை உள்ளிருந்து காயப்படுத்தியது, நம்மை சிறியவர்களாக உணரச் செய்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு உண்மை இருந்தது: பயம் நாம் எண்ணிய அளவுக்கு பெரியதல்ல, நாம் நினைத்த அளவுக்கு அது சக்தி வாய்ந்ததல்ல. ஒவ்வொரு பயமும் ஒரு காலத்திற்கு பிறகு உருகிவிட்டது, முடிந்தது, மறைந்தது. ஏன்? பயம் கன நேரமானது. உண்மை, ஞானம், அனுபவம் ஆகியவை நிலையானவை. புத்தர் கூறினார், மலை போன்ற பயம் ஒரு எண்ணத்தின் ஒளியால் மறைந்து விடுகிறது. அதாவது, புரிதல் விழிக்கும் தருணத்தில் பயம் புகை போல மறைந்து விடுகிறது. இன்றைய நவீன மனவியல் கூட இதையே ஒப்புக்கொள்கிறது. விழிப்புணர்வு பயத்தை கரைக்கிறது. அதாவது, நீ உன் பயத்தை புரிந்து கொள்ளும் தருணத்தில் அது தன் சக்தியை இழக்கிறது. பயம் எப்போதும் நிலையானதல்ல, அது உண்மையானதுமல்ல, அது நிஜமுமல்ல. பயம் ஒரு நிழல். நீ ஒளியை ஏற்றும் வரை அது இருக்கும். அந்த ஒளி ஞானம், புரிதல், உண்மை. அதனால் புத்தர் கூறினார், ஞானம் இருக்கும் இடத்தில் பயம் இல்லை. எத்தனை கெட்ட நாட்கள் இருந்தாலும், எத்தனை இருண்ட இரவுகள் இருந்தாலும், எவ்வளவு கனமான மனம் இருந்தாலும், பயத்தை அடையாளம் காண். ஏனெனில் பயம் உண்மை அல்ல, கற்பனை. பயம் நிலையானதல்ல, கண நேரம். பயம் உன் எதிரி அல்ல, அது உன் விழிப்புணர்வின் சோதனை. ஞானத்தை பிடித்துக்கொள், ஏனெனில் ஞானமே எந்த சூழ்நிலையிலும் உன்னை தாங்கும் ஒளி. இதுவே ஞானம், இதுவே புத்தரின் போதனை, இதுவே மனவியல் உண்மை. இதிலிருந்தே ஒரு உண்மை மெதுவாக நம் வாழ்க்கையில் ஒளி பரப்பத் தொடங்குகிறது. நாம் மிகவும் கடினமான நாட்களில் நிற்கும்போது, 4 திசைகளிலும் இருள் மட்டுமே தோன்றும் போது, ஒரு விசித்திரமான உண்மை புரிகிறது. கெட்ட காலம் நம்மை உடைக்க வருவதில்லை, தெளிவாக காட்ட வருகிறதே. வாழ்க்கை திடீரென கண்ணாடி போல மாறுகிறது. முன்பு மங்கலாக இருந்தவை இப்போது தெளிவாக தெரிகின்றன. யார் நம்முடன் இருக்கிறார்கள்? யார் வெளிப்படையாக மட்டும் இருக்கிறார்கள்? யார் நம்மை உண்மையில் புரிந்து கொள்கிறார்கள்? யார் நம் புன்னகையை மட்டும் பயன்படுத்துகிறார்கள்? அதிலும் முக்கியமாக நாம் யார்? கௌதம புத்தர் கூறினார், வேதனை உன்னை உடைக்க வருவதில்லை, அது உன்னை விழிக்கச் செய்ய வருகிறது. மனிதன் நல்ல காலத்தில் வாழும்போது அவனை சுற்றி சத்தம் இருக்கும். மக்களின் சத்தம், வேலைகளின் சத்தம், எதிர்பார்ப்புகளின் சத்தம், ஆசைகளின் சத்தம். ஆனால் கெட்ட காலத்தின் காற்று வீசும்போது அந்த சத்தம் அனைத்தும் அகன்று மனிதன் முதன்முறையாக தன்னுடன் நேருக்கு நேர் அமர்கிறான். மனவியல் கூறுவது என்னவென்றால், மனவேதனை அதிகரிக்கும் போது மூளை தன் உண்மையான அடுக்குகளை திறக்கிறது. ஆண்டுகளாக நாம் அடக்கி வைத்த பயங்கள் வெளியே வருகின்றன. நாம் மறைத்த பலவீனங்கள் முகம் காட்டுகின்றன. ஆனால் உண்மை என்னவென்றால், அந்த பலவீனங்கள் நம் தோல்வியின் சான்றல்ல, அவை நம் கண்களில் இருந்த திரையை அகற்றி எங்கு வலிமையாக இருக்க வேண்டும் என்பதை அறியச் செய்கின்றன. கெட்ட காலம் வாழ்க்கையின் வடிகட்டி. அது தண்ணீரில் கலந்த அழுக்கை பிரித்தெடுப்பது போல நம் கெட்ட நாட்கள் நம் வாழ்க்கையில் இருக்கும் தேவையற்ற மனிதர்கள், வெற்று பழக்கங்கள், பயனற்ற எதிர்பார்ப்புகள், பொய்யான கனவுகள் ஆகியவற்றை பிரித்தெடுக்கின்றன. எல்லாம் நன்றாக இருக்கும்போது அனைவரும் உன் நலனை விசாரிப்பார்கள், உன் படங்களுக்கு விருப்பம் தெரிவிப்பார்கள், உன் பேச்சில் ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் சிரத்தின் நிழல் வந்துவிட்டால் திடீரென பலர் உன் வாழ்க்கையிலிருந்து மறைந்து விடுகிறார்கள். ஏன் என்று ஒருபோதும் சிந்தித்தாயா? ஏனெனில் வாழ்க்கை உனக்காக உருவாக்கப்படாதவர்களை நீக்கிக் கொண்டிருக்கிறது. மனிதனின் உண்மையான தன்மையும் அப்பொழுது வெளிப்படுகிறது. யாராவது உன் கெட்ட காலத்தில் எந்த லாபமும் எதிர்பார்க்காமல், எந்த சத்தமும் இல்லாமல் உன்னுடன் நிற்கிறார் என்றால், அவர் உன் கதையின் ஒரு பகுதியாக இருக்க விரும்புகிறார் என்று புரிந்து கொள்.
சிறிய புயல் வந்தவுடன் வழியை மாற்றிக்கொள்ளும், காரணங்கள் கூறும், தூரம் விலகும் ஒருவர் உன் மகிழ்ச்சியின் பார்வையாளர் மட்டுமே. வாழ்க்கை துணை அல்ல. நல்ல காலத்தில் இதை நாம் காண முடியாது, ஏனெனில் அனைத்தும் பிரகாசமாக இருக்கும். கெட்ட நாட்கள் அந்த பிரகாசத்தை நீக்கி உண்மையான உருவத்தை தெளிவாக காட்டுகின்றன. கௌதம புத்தரின் ஒரு நிகழ்வு உள்ளது. ஒருமுறை அவர் மிகவும் துயரத்தில் இருந்த ஒருவரை சந்தித்தார். கெட்ட காலத்தில் உடைந்து போன அந்த மனிதன், என் காலம் மிகவும் கெட்டது, அனைவரும் என்னை விட்டு விலகுகிறார்கள், பிரச்சனை நான் தான் போல் இருக்கிறது என்றான். புத்தர் புன்னகைத்தார் மற்றும் காலம் கெட்டதல்ல, புரிதல் கெடுகிறது. கெட்ட காலம் உறவுகளை உடைக்காது, அவற்றின் உண்மையை வெளிப்படுத்தும் என்றார். இந்த வரிகளை கேட்டவுடன் அந்த மனிதன் அமைதியானான். முதன்முறையாக துன்பம் தண்டனை அல்ல, திசை என்பதை உணர்ந்தான். ஆனால் கெட்ட காலத்தின் மிக ஆபத்தான தந்திரம் என்னவென்றால், நம் உள்ளிருக்கும் மனம் மாயையை உருவாக்குகிறது. மனம் ஒரு கலைஞன். அது நம் கண்களை மூடச் செய்து மிக பயங்கரமான படத்தையும் இயக்கிவிடும். நாம் பலவீனமாக, துயரமாக, பயந்த நிலையில் இருக்கும்போது மனம் நம்மை பிடித்து மெதுவாக ஒரு போலியான உலகத்தை உருவாக்குகிறது. முதலில் அதிக சிந்தனை தொடங்குகிறது. மூளை ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் வென்று கொண்டிருக்கும். உடைந்த பதிவு தட்டு போல. என்ன ஆகும்? இது சரியாகுமா? இது நடந்தால்? அது நடக்காவிட்டால்? உண்மையில் 1% கூட இல்லாத விஷயங்களை மனம் 100% உண்மையாக மாற்றிவிடுகிறது. இரவில் நாம் தனியாக இருக்கும்போது பயம் அதிகரிப்பதை நீ கவனித்திருப்பாய். ஏனெனில் அப்போது மனத்திற்கு திறந்த மேடை கிடைக்கிறது. அது தன் ஆட்டத்தை தொடங்குகிறது. அதன் பிறகு மிக கேடான கற்பனை தொடங்குகிறது. மனம் மாத்தி, எல்லாம் முடிந்து விட்டது, நீ இதிலிருந்து ஒருபோதும் வெளியே வர முடியாது, இந்த வேதனை என்றும் நீடிக்கும், நீ ஒருபோதும் சரியாக மாட்டாய் என்று சொல்கிறது. இவை உண்மைகள் அல்ல. ஆனால் அந்த நேரத்தில் மனம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறி பொய்யும் உண்மை போல தோன்றுகிறது. மனிதன் அதையே நம்பிவிடுகிறான். இதுவே மனத்தின் மிக ஆபத்தான வலை. மனம் முதலில் நம்மை பயமுறுத்துகிறது. பிறகு அந்த பயமே உண்மை என்று நம்பச் செய்கிறது. பின்னர் அந்த பயத்திலிருந்து நாம் வெளியே வர முடியாது என்று நம்ப வைக்கிறது. ஆனால் கௌதம புத்தர் கூறுகிறார், மனமே மாயையை உருவாக்குகிறது. மனமே அதை உடைக்கவும் முடியும். அதாவது பிரச்சனை மனமே, தீர்வும் மனமே. இங்கே மனக்கவனம் நம் கவசமாகிறது. மனத்தை பிடிக்க அல்ல, அதை பார்க்க கற்றுக்கொள்வதே அந்த கலை. மனிதன் தன் எண்ணங்களை கவனிக்கத் தொடங்கும் போது, அவற்றை பிடிக்க, தடுக்க, அடக்க முயற்சிக்காமல் இருக்கும்போது மனம் எவ்வளவு மாயையை உருவாக்குகிறது என்பதை புரிந்து கொள்கிறான். மனக்கவனம் என்ன கற்பிக்கிறது என்றால், எண்ணங்கள் வரட்டும், போகட்டும், அவை உன் எஜமானராக மாறவிடாதே. வானில் மேகங்கள் செல்லும் போல எண்ணங்களும் செல்கின்றன. சில கனமானவை, சில பயமுறுத்துபவை, சில இருண்டவை. ஆனால் அவை கடந்து போவதே அவற்றின் இயல்பு. ஒவ்வொரு எண்ணத்தையும் உண்மை என்று நம்பினால் அந்த கணத்தில் நம்மை நாமே சிறையில் அடைத்துக் கொள்வோம். ஆனால் எண்ணங்களை வெளியிலிருந்து பார்ப்பவர் போல வெறுமனே கவனித்தால் திடீரென மனத்தின் சக்தி குறைகிறது. அதன் ஆட்டம் நிற்கிறது. மனிதன் மெதுவாக உண்மையை காணத் தொடங்குகிறான். கெட்ட நாட்களில் மனம் உருவாக்கும் மாயைகள் எப்போதும் ஒரே திசையில் செயல்படுகின்றன, உன்னை பயமுறுத்துவதற்கு. ஆனால் வாழ்க்கை எப்போதும் எதிர் திசையில் செயல்படுகிறது, உன்னை வலிமையாக்குவதற்கு. மனம் எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்கிறது. மாகி, இது தொடக்கம் மட்டுமே என்று சொல்கிறது. மனம், நீ தனியாக இருக்கிறாய் என்று சொல்கிறது. வாழ்க்கை, இப்போது நீ உன்னை கண்டுபிடித்து வருகிறாய் என்று சொல்கிறது. மனம், இந்த வேதனை எப்போதும் நீடிக்கும் என்று சொல்கிறது. வாழ்க்கை, இந்த வேதனை உன்னை முன்னேற்ற வந்தது என்று சொல்கிறது. மனத்தின் மாயைகளை நாம் புரிந்து கொள்ளத் தொடங்கும் தருணத்தில் ஒரு ஆழமான உண்மை மெதுவாக நம் வாழ்க்கையின் கதவை தட்டத் தொடங்குகிறது. அந்த போதனையை மனிதன் இதயத்துடன் உணர்ந்தால் உலகின் எந்த துன்பமும் அவனை நீண்ட காலம் தடுக்க முடியாது. கௌதம புத்தர் இதை அனித்தியம் என்று கூறினார். நிலையின்மை என்றால் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை. வேதனை அல்ல, மகிழ்ச்சி அல்ல, போராட்டம் அல்ல, வெற்றி அல்ல, தோல்வி அல்ல, அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு கணமும் மாறுகின்றன, நம் மூச்சுக்களைப் போல. புத்தரின் கருத்தில் உலகின் மிகப்பெரிய உண்மை இதுவே. அனைத்தும் நிலையற்றவை. ஆனால் மனிதன் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், நிலையற்றவற்றை நிலையானவை என்று கருதுவது. இந்த வேதனை எப்போதும் நீடிக்கும், இந்த தனிமை ஒருபோதும் முடிவதில்லை, இந்த தோல்வியே என் அர்த்தம், இந்த சூழ்நிலையே என் விதி என்று நினைக்கும் தருணத்திலேயே துன்பம் தொடங்குகிறது. புத்தர் கூறினார், எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ உணரும் தருணத்தில், அதே தருணத்தில் நீ வேதனையிலிருந்து விடுபடுவாய். இந்த போதனையில் ஒரு ஆழமான சக்தி உள்ளது. மனிதன் தன் தற்போதைய நிலை எப்போதும் அப்படியே இருக்காது என்பதை ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில் அவன் சிந்தனை முழுவதும் மாறத் தொடங்குகிறது. மலை போல கனமாக இருந்தது மெதுவாக மூடுபனி போல இலகுவாகிறது. வேதனையும் மாறுகிறது.
யாரோ ஏமாற்றி இருக்கலாம், ஒரு உறவு உடைந்திருக்கலாம், ஒரு கனவு சிதறியிருக்கலாம், ஒருவன் விட்டு சென்றிருக்கலாம். ஆரம்பத்தில் அது தாங்க முடியாததாக தோன்றும். ஆனால் சில மாதங்களுக்குப் பிறகு அதே விஷயங்கள் அவ்வளவு வலிக்காது. ஏன்? வேதனை இயல்பாகவே நிலையானதல்ல. அது வருகிறது, தங்கி, பின்னர் சென்று விடுகிறது. போராட்டமும் மாறுகிறது. இன்று நீ கடந்து செல்லும் சிரமம் சில மாதங்களுக்குப் பிறகு உன் மிகப்பெரிய வலிமையாக மாறலாம். உன் வாழ்க்கையில் ஒரு பழைய துன்பத்தை நினைத்துப் பாரு. அந்த நேரத்தில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோன்றியிருக்கும். ஆனால் இன்றைக்கு அது ஒரு நினைவாக மாறியிருக்கலாம். அதுவே உன்னை வலிமையாக்கி இருக்கலாம். இதுவே அனித்தியத்தின் விதி. அதை காலமும் நிறுத்த முடியாது, துன்பமும் முடியாது, மனிதனின் துணிச்சலும் முடியாது. இப்போது கேள்வி, இந்த போதனையை நம் நவீன வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவது? இன்றைய மனிதனின் பிரச்சனை அதிக பிரச்சனைகள் இருப்பதல்ல, ஒவ்வொரு பிரச்சனையையும் நிரந்தரமாக கருதுவதே. மனவியல் கூறுகிறது, மன அழுத்தத்தில் இருக்கும்போது மூளை நீண்டகால கற்பனைகளை உருவாக்குகிறது. இது எப்போதும் இப்படியே இருக்கும் என்ற மாயை. ஆனால் மனிதன் தன் மனத்துக்கு இது மாறிவிடும் என்று நினைவூட்டினால் பயத்தின் பாதி அந்த கணமே மறைந்து விடுகிறது. அலுவலகத்தில் அழுத்தம் இருந்தால், மனிதர்களின் வார்த்தைகள் காயப்படுத்தினால், இலக்குகளின் சுமை அதிகரித்தால், உன்னிடம் நீ சொல்லிக்கொள், இன்று எவ்வளவு கனமாக இருந்தாலும் நாளை அதே போல இருக்காது. சாலையில் தனியாக நடக்கும்போது திடீரென மனம் சோகமாக இருந்தால், இந்த உணர்வு இப்போது உள்ளது, எப்போதும் இருக்காது என்று சொல். ஒரு தோல்வி முழு வாழ்க்கையையும் நாசம் செய்யும் போல தோன்றினால், இது ஒரு திருப்பம், இலக்கு அல்ல என்று நினைவு கூர். யாராவது உன்னை விட்டு சென்றால், வேதனை தந்தால், இரவுகளை அழுகையுடன் கழித்தாலும் உன் இதயத்திடம் சொல்லிக்கொள், அவன் சென்றான், ஆனால் நான் இழந்துவிடவில்லை. காலம் என்னை மீண்டும் உருவாக்கும். நீ கவனிப்பாய், ஒவ்வொரு உணர்வும் மாறுவதற்காகவே வந்தது என்பதை ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில் மனம் அமைதியாகத் தொடங்குகிறது. துன்பம் இலகுவாகிறது. வாழ்க்கையின் சுமை முன்பை விட குறைவாக தோன்றுகிறது. புத்தர் கூறினார், நதியின் நீர் நின்றுவிடாது, வாழ்க்கையும் நின்றுவிடாது. வாழ்க்கை பாய்ந்து கொண்டிருக்கும் வரை வேதனையும் பாய்ந்துவிடும், போராட்டங்களும் பாய்ந்துவிடும், புதிய பாதைகளும் திறக்கும். நவீன வாழ்க்கையின் பெரிய பலன் இதுதான். தினமும் புதிய சூழ்நிலைகள், புதிய வாய்ப்புகள், புதிய தொடக்கங்கள். ஆனால் நாம் மனத்தில் சிக்கி மாறுவதற்கு பயந்து விஷயங்களை பற்றி கொண்டிருந்தால் நாமே அனித்தியத்திற்கு எதிராக நிற்கிறோம். துன்பம் அதிகரிக்கிறது. அனித்தியத்தை ஏற்றுக்கொள்வது வேதனை மறைந்துவிடும் என்பதல்ல, அது வேதனை உன்னை கட்டுப்படுத்த முடியாது என்பதுதான். நீ அதை உணர்கிறாய், ஆனால் அதில் சிக்கிக் கொள்வதில்லை. நீ அழுகிறாய், ஆனால் உடைந்து போவதில்லை. நீ தோற்கிறாய், ஆனால் நின்று விடுவதில்லை. நீ விழுகிறாய், ஆனால் எழுவது எப்போதும் சாத்தியம் என்பதை அறிவாய். ஏனெனில் விழுதல் நிரந்தரமல்ல. வாழ்க்கையின் மிகப்பெரிய வலை கருமேகம் எப்போதும் இருக்கும் என்ற நம்பிக்கை. வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை, ஒவ்வொரு மேகத்திற்கும் காலம் நிர்ணயிக்கப்பட்டது. அது வரும், மழை பெய்யும், பின்னர் சென்றுவிடும். இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் விடியற்காலை நிச்சயம் வரும். வேதனை எவ்வளவு கனமாக இருந்தாலும் அது இலகுவாகும் தருணம் நிச்சயம் வரும். அனித்தியம் நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், எந்த சூழ்நிலைக்கும் நாம் அடிமையில்லை, அனுபவங்களை கடந்து செல்லும் பயணிகள் மட்டுமே. சில நேரம் வெயில், சில நேரம் நிழல், சில நேரம் ஒளி, சில நேரம் மூடுபனி, சில நேரம் வேதனை கிடைக்கும், சில நேரம் அமைதி. ஆனால் இவற்றில் எதுவும் நிரந்தரமில்லை. ஆகையால் எந்த ஒன்றையும் உன்னை விட பெரியதாக ஆகவிடாதே. மனிதன் இதை ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில் அவன் உள்ளே ஒரு புதிய சக்தி பிறக்கிறது. விடும் சக்தி, முன்னேறும் சக்தி, புன்னகைக்கும் சக்தி. அங்கேயே ஒரு புதிய கதவு திறக்கிறது. அந்த கதவில் மனிதன் வேதனையை மட்டும் புரிந்து கொள்ளவில்லை, அதை மாற்றும் கலையையும் கற்றுக்கொள்கிறான். இப்போது அதே பாதையில் நாம் இன்னொரு ஆழமான போதனைக்கு செல்லப் போகிறோம். அது வேதனையை எப்படி மாற்றுவது என்பதை கற்பிக்கிறது. மனிதன் தன் வாழ்க்கையை எப்படி மறுபடியும் உருவாக்க முடியும் என்பதையும் அது காட்டுகிறது. அனித்தியத்தின் இந்த போதனை புத்தகங்களில் அழகாக தோன்றுவதற்காக மட்டுமல்ல, அது நிஜ வாழ்க்கையில் மனிதர்களுக்கு மறுபிறவி எடுக்க துணிவளிக்கிறது. சில சமயம் ஒரு நிகழ்வு, ஒரு வேதனை, ஒரு உடைப்பு நம்மை முழுவதும் மாற்றிவிடுகிறது. அந்த மாற்றத்தை புரிந்து கொள்ள இன்று நான் உங்களுக்கு ஒரு மனிதனின் கதையை சொல்கிறேன். ஒரு காலத்தில் தன் வாழ்க்கையிலிருந்து முழுமையாக உடைந்து போய் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்தவன். ஆனால் புத்தரின் ஒரு போதனை அவனை மீண்டும் எழுந்திருக்கச் செய்தது. அவன் பெயர் நிதின். நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த அமைதியான இளைஞன். வாழ்க்கையில் மிகப்பெரிய கனவுகள் இல்லை, நிலையான ஒரு வேலை, குடும்பத்தின் மகிழ்ச்சி, மனதில் சிறிதளவு அமைதி. அவன் விருப்பம் இதுவே. ஆனால் வாழ்க்கை திடீரென திரும்பி அவன் காலடியில் இருந்த நிலம் நழுவி விட்டது. ஒரு நாள் அலுவலகத்தில் அவனை அழைத்தனர். ஒரு குளிர்ந்த உலர்ந்த குரலில் அவன் கையில் ஒரு உரையை கொடுத்தனர். நாங்கள் நிறுவனத்தை சுருக்குகிறோம், இன்று உன் கடைசி நாள். அவன் காதுகள் கேட்க மறுத்தன.
எல்லாம் முடிந்துவிட்டது என்பதை அவன் மனம் ஏற்க தயங்கியது. நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் நானே? வீட்டுக்கடன் ஓடிக்கொண்டிருக்கிறது, என்னை நம்பியிருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணங்கள் ஓடின. திடீரெனெல்லாம் இழந்த அனுபவம் கொண்ட எவரும் உணரக்கூடிய அந்த கசப்பு, அந்த கலக்கம், அந்த மூச்சு திணறல் அவன் உள்ளே பெருகியது. சில வாரங்கள் அவன் அறைக்குள் அடைந்திருந்தான். தொலைபேசி அணைக்கப்பட்டது. நண்பர்களிடமிருந்து தூரம், வீட்டாரிடமும் அமைதி. அவனுக்கு வாழ்க்கை அங்கேயே நின்றுவிட்டது போல தோன்றியது. மனம் அவனை மாயையில் சிக்க வைத்தது. இனி நல்லது எதுவும் நடக்காது, நான் தகுதியற்றவன், இதுவே என் விதி என்று அது கிசுகிசுத்தது. ஓர் இரவு அவன் அறையின் தரையில் அமர்ந்திருந்தான். கண்களில் நீர், இதயத்தில் இருள். அப்பொழுது பல மாதங்களுக்கு முன் வாங்கி ஒருபோதும் படிக்காத ஒரு புத்தகத்தின் மீது அவன் பார்வை விழுந்தது. அது கௌதம புத்தரின் கருத்துக்களை பற்றிய புத்தகம். யோசிக்காமல் அதை திறந்தான். அவன் கண்களில் முதலில் பட்ட வாக்கியம், இப்போது வாழ்க்கை எப்படி தோன்றுகிறதோ அது எப்போதும் அப்படியே இருக்காது. அந்த வரி அவன் இதயத்தின் ஆழத்தில் இறங்கியது. யாரோ அவன் தோளில் கை வைத்து, எழு, இது முடிவு அல்ல என்று சொன்னது போல அவனுக்கு உணர்ந்தது. அந்த இரவு முழுவதும் அவன் புத்தகத்தை வாசித்தான். ஒவ்வொரு சொல்லையும் உள்ளத்தில் பதித்தான். வேதனை உன்னை உடைக்க அல்ல, விழிக்கச் செய்ய வருகிறது என்று புத்தர் கூறியதை வாசித்த போது அவன் உள்ளே உறங்கிக் கிடந்த துணிவு திடீரென விழித்தது போலிருந்தது. மெதுவாக அவன் தன்னை திருத்திக் கொள்ளத் தொடங்கினான். அறையிலிருந்து வெளியே வந்தான். காலை சூரிய ஒளியில் சில நொடிகள் நின்று ஆழமாக மூச்சை இழுத்தான். அது ஒரு எளிய தருணம். ஒரு எளிய வேலை கூட அவனுக்கு பல மாதங்களுக்கு பிறகு புதிதாக தோன்றியது. மனதை நிகழ்காலத்துக்கு கொண்டு வா, நிகழ்காலத்தில் பயமில்லை என்று புத்தர் கூறினார். நிதின் அதையே தொடங்கினான். அவன் தனது நாளை ஒரு சிறிய மனக்கவனத்துடன் ஆரம்பிக்கத் தொடங்கினான். வெறும் அமர்ந்து மூச்சை கவனித்தல், எண்ணங்களை பாய விடுதல். மெதுவாக அவன் மனம் அமைதியாகத் தொடங்கியது. வேலை இழப்பை அவன் முடிவாக கருதியிருந்தான். ஆனால் அனித்தியத்தின் போதனை அவனுக்கு புரிய வைத்தது. வீழ்ச்சியும் மாற்றத்திற்காகவே வருகிறது, நின்று விடுவதற்காக அல்ல. மனம் தெளிந்ததும் அவன் தன்னிடம் ஒரு எளிய கேள்வி கேட்டான். நான் என்ன செய்ய முடியும்? அங்கேயே அவன் உண்மையான மாற்றம் தொடங்கியது. நிதினுக்கு ஒரு சிறிய திறன் இருந்தது, வடிவமைப்பு. அது ஒரு நாள் பயன்படும் என்று அவன் நினைத்ததே இல்லை. ஆனால் இப்போது அதையே பிடித்து சுயதொழில் வேலைகளை தொடங்கினான். முதல் ஆர்டர் வந்தபோது நான் செய்ய முடியும் என்று அவனுக்கு தோன்றியது. இரண்டாவது ஆர்டர் வந்தது. அவன் நம்பிக்கை எழுந்தது. 3 மாதங்களுக்கு பிறகு அவனிடமிருந்த வாடிக்கையாளர்கள் அவன் இழந்த வேலையை விட அதிக வருமானம் தரத் தொடங்கினர். இந்த மாற்றம் திடீரென வரவில்லை. அது வந்தது ஏனெனில் அவன் துன்பத்தை ஏற்றுக்கொண்டான், அதிலிருந்து ஓடவில்லை. மனத்தின் மாயைகளை அவன் அடையாளம் கண்டான், அதில் சிக்கவில்லை. அனித்தியத்தை புரிந்து கொண்டு சூழ்நிலைகளை நிலையானவை என்று கருதும் தவறை செய்யவில்லை. சில காலத்திற்கு பிறகு ஒரு நண்பன் கேட்டான், அந்த மிக கடினமான நேரத்தில் நீ எப்படி உடையாமல் இருந்தாய்? நிதின் புன்னகைத்து, நான் உடைந்தேன், ஆனால் உடைதல் நிரந்தரமில்லை என்று புத்தர் கற்றுக் கொடுத்தார் என்றான். அவன் முகத்தில் இருந்த அமைதி ஏற்றுக்கொள்ளும் சக்தியின் வெளிப்பாடு. நிதின் கதையால் நாம் என்ன கற்கிறோம்? கெட்ட நாட்கள் நம் எதிரிகள் அல்ல, அவை நம் பார்வையை தெளிவாக்குகின்றன. நாம் உண்மையில் யார் என்பதை காட்டுகின்றன. நம் வலிமை எங்கு இருக்கிறது, எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை உணர்த்துகின்றன. எதுவும் நிரந்தரமில்லை என்ற புத்தரின் போதனையை நாம் ஏற்றுக்கொண்டால் வேதனையை பற்றி கொண்டு இருக்க மாட்டோம், அதை விடுவோம். வாழ்க்கை எந்த நேரத்திலும் திடீரென மாறலாம். நல்லதிலிருந்து கெட்டதாகவும், கெட்டதிலிருந்து நல்லதாகவும், சில நேரம் நம்மால் நம்ப முடியாத அளவு நல்லதாகவும். ஆனால் இந்த மாற்றம் வரும் தருணம் எப்போது என்றால், நாம் வாழ்க்கையின் ஓட்டத்திற்கு எதிராக நிற்பதை நிறுத்தி அதை பாயவிடும் போது. நதி பாய்வது போல நம் துன்பங்களும் பாய்ந்துவிடும், நாம் அவற்றை பாயவிடினால். நிதின் கதையையும் அனித்தியத்தின் போதனையையும் புரிந்து கொண்டவுடன் கெட்ட நாட்கள் வெறும் துன்பம் கொடுக்க வருவதில்லை என்பது தெளிவாகிறது, அவை கற்றுக் கொடுக்க வருகிறன. புத்தரின் முறைகளை நாம் பின்பற்றினால் ஒவ்வொரு வேதனையும் நம்மை உடைக்காது, மாறாக வலிமையாக்கும். முதல் முறை மிகவும் எளியது, ஆனால் மிக வலிமையானது. மூச்சில் கவனம். நீ அழுத்தத்தில் இருக்கிறாய், மனம் கனமாக உள்ளது, சுற்றிலும் இருள் சூழ்ந்துள்ளது என்று நினைத்துக்கொள். கௌதம புத்தர் கூறினார், மூச்சை கவனிப்பது மனிதனை நிகழ்காலத்துக்கு திருப்பிக் கொண்டு வருகிறது. நாம் ஆழமாக மூச்சை இழுத்து அதை உணர்ந்து அதன் இயக்கத்தை கவனித்தால் மனம் மெதுவாக அமைதியாகிறது. பல அறிவியல் ஆய்வுகளும் இதை ஏற்றுக்கொள்கின்றன. மூச்சு பயிற்சி அழுத்தத்தை குறைக்கிறது, கார்டிசோல் அளவை குறைக்கிறது, உடலை விழிப்புடன் ஆக்குகிறது. வெறும் அமர்ந்து கண்களை மூடி உன் மூச்சில் கவனம் செலுத்து. ஒவ்வொரு மூச்சின் வருகையையும் புறப்படுதலையும் உணர். இந்த சிறிய பயிற்சியால் மனத்தின் கலக்கம் மெதுவாக மறையத் தொடங்கும். மனம் அமைதியாகும் போது நாம் அடுத்த முறைக்கு நகர்கிறோம். நிகழ்கால விழிப்புணர்வு.
எத்தனை முறை நாம் கடந்த கால தவறுகளிலும் எதிர்கால பயத்திலும் சிக்கிக்கொள்கிறோம்? புத்தர் கூறினார், கடந்தது கடந்துவிட்டது, எதிர்காலம் உறுதியற்றது, நிகழ்காலமே உண்மை. நிகழ்கால விழிப்புணர்வு என்பதன் பொருள் ஒவ்வொரு கணத்தையும் கவனித்து உணர்ந்து வாழ்வது. செய், அதை வாழ். நீ இவ்வாறு கற்றுக்கொள்ளும் போது அதிக சிந்தனையும் மிக கேடான கற்பனையும் தானாக குறையத் தொடங்கும். உன் பிரச்சனைகள் அந்த கணத்திற்கானவை, எப்போதும் அல்ல என்பதை நீ உணருவாய். உறவின் காயம், வேலையின் கவலை, தன் மீது கோபம், இவை அனைத்தும் நிகழ்காலத்தில் மட்டுமே உள்ளன. இந்த விழிப்புணர்வால் மனம் தன் மாயைகளில் இருந்து வெளியே வரத் தொடங்குகிறது. மூன்றாவது முறை சற்று சவாலானது, ஆனால் மிகவும் பயனுள்ளது. மனத்தை காண்பது, அதை தடுக்காது. இந்த எண்ணத்தை நிறுத்திவிட வேண்டும், இந்த பயம் போக வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் புத்தர் கற்றுக் கொடுத்தது, மனதை பிடிக்கவோ அடக்கவோ வேண்டாம். அதை காண், அதை அறி, அதன் பின்னால் ஓடாதே, அதுடன் போராடாதே. அதிக சிந்தனை மற்றும் பயத்தின் நிலையில் நீ வெறும் பார்வையாளராகும் போது பயம் தானாகவே சிறிதாகத் தொடங்கும். இது எப்போதும் நீடிக்கும் என்று மனம் கூறும். ஆனால் நீ காண கற்றுக்கொண்டால் மாயை உடைந்து விடுகிறது. நான்காவது முறை துன்பத்தை ஏற்றுக்கொள்வது. சொல்ல எளிது, செய்ய கடினம். வேதனையை காணாதே, உணராதே என்று நாம் முயல்கிறோம். ஆனால் புத்தர் கூறுகிறார், துன்பத்தை ஏற்று அதை உணர்ந்து அதை அனித்தியத்தின் விதியில் வைத்தல்தான் அமைதிக்கான முதல் படி. இந்த வேதனை இப்போது உள்ளது, எப்போதும் இல்லை என்று ஏற்றுக்கொள்ளும் போது மனத்தில் ஒரு அதிசயமான இலகுவான உணர்வு வருகிறது. இது செயலற்ற நிலை அல்ல, வேதனையை எதிர்கொள்ளும் மிகவும் நடைமுறை வழி. நீ அதுடன் சண்டையிடவில்லை, அது உன் வாழ்க்கையின் ஒரு பகுதி, காலத்துடன் மாறிவிடும் என்பதை புரிந்து கொள்கிறாய். ஐந்தாவது முறை பயம் பதிவேடு. இது நவீன மனவியல் மற்றும் புத்த போதனையின் சிறந்த இணைப்பு. உன் பயங்கள், கவலைகள், மிக கேடான கற்பனைகளை காகிதத்தில் எழுதுவது மட்டுமல்ல, அதன் பின் அந்த பயத்தை ஆய்வு செய். இது உண்மையில் நிரந்தரமா? இது உண்மையில் உன் கட்டுப்பாட்டிலா? பயத்தை சொற்களாக மாற்றும் போது அதன் அளவு குறையத் தொடங்கும். மனம் தன் மிக கேடான கற்பனைகளிலிருந்து வெளியே வரும். அதை நிகழ்காலத்தில் பார்க்கும் தருணத்தில் மனக்கவனமும் அனித்தியத்தின் புரிதலும் தானாகவே செயல்படத் தொடங்கும். இந்த 5 முறைகளின் சரியான பயன்பாடு நம் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருகிறது. மூச்சில் கவனம், நிகழ்கால விழிப்புணர்வு, மனத்தை பார்வையாளனாக மாற்றுதல், துன்பத்தை ஏற்றுக்கொள்வது, பயம் பதிவேடு. இவை ஒன்றிணைந்து நம் உள்ளே ஒரு சக்தியை உருவாக்குகின்றன. கெட்ட நாட்களை வெறும் பார்வை அனுபவமாக மாற்றுகின்றன, அவற்றை நம் வலிமையாக ஆக்குகின்றன. இது வெறும் வாசிப்பாலும் கேட்பதாலும் வராது. நம் அனுபவம், நம் தினசரி பயிற்சி, நம் துணிச்சல் இதை நிஜமாக்குகின்றன. இந்த முறைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது பயம் நிலையற்றது, துன்பம் நிலையற்றது, போராட்டம் நிலையற்றது என்பதை உணர்கிறோம். இந்த புரிதல் கெட்ட நாட்களில் இருந்து மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நிலைத்தன்மையும் அமைதியையும் தருகிறது. இது வெறும் புத்த போதனை அல்ல, நவீன அறிவியல், மனவியல் மற்றும் நடைமுறை வாழ்க்கையின் துல்லியமான இணைப்பு. இதை பின்பற்றுபவர்கள் ஒவ்வொரு சவாலிலும் தங்களை உடைந்து விடாமல் மேலும் வலிமையடைவதை காண்கிறார்கள். அவற்றை விளக்குவதில்லை, மாறாக தங்கள் அனுபவத்திலும் வலிமையிலும் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்கிறார்கள். ஆகவே வாழ்க்கையில் இருள் சூழும் போது கௌதம புத்தரின் இந்த 5 முறைகளும் உங்கள் கையில் இருக்கும் ஒளிக்குச்சிகள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மூச்சில் கவனம் செலுத்தி நிகழ்காலத்தில் விழிப்புணர்வுடன் இருந்து மனதை பார்வையாளனாக மாற்றி துன்பத்தை ஏற்று உங்கள் பயங்களை எழுதி பார்த்தால் கெட்ட நாட்களிலிருந்து வெளியே வர முடியும். நீங்கள் ஒரு புதிய, வலிமையான, சுதந்திரமான மனிதராக மாற முடியும். இந்த 5 முறைகளையும் நீங்கள் பயிற்சி செய்யத் தொடங்கும் தருணத்தில் அடுத்தபடி உங்கள் உள்ளார்ந்த துணிவையும் தன்னம்பிக்கையையும் அடையாளம் காண்பது. ஒவ்வொரு கெட்ட நாளுக்கு பிறகும் நம்மை எழுப்புவது அதே சக்திதான். அது நமக்கு கற்றுக் கொடுப்பது, பயப்படுவது ஒரு தேர்வு அல்ல, கற்றுக்கொள்வதும் உணர்வதும் முன்னேறுவதும் தான். கெட்ட நாட்களில் நீங்கள் துணிவையும் பொறுமையையும் கற்றுக்கொள்கிறீர்கள். உங்கள் பயங்களை அடையாளம் கண்டு அவற்றை எழுதுகிறீர்கள். மெதுவாக உங்களுக்கு புரிகிறது, ஒவ்வொரு சிரமத்திற்கும் தீர்வை வெளியில் தேட வேண்டியதில்லை. புத்தரின் இறுதி செய்தி இதுவே: நீயே உன் தீபமாக இரு. வாழ்க்கையில் எத்தனை முறை நாம் நம்பிக்கைகளை பிறரிடம் கட்டிக்கொள்கிறோம்? ஒருவரின் ஆதரவு, ஒருவரின் ஆலோசனை, ஒருவரின் ஒப்புதல். ஆனால் கௌதம புத்தர் தெளிவாக கூறினார், உண்மையான சக்தி நம் உள்ளே உள்ளது. நம் தீபம், நம் ஒளி நாமே. இதை நாம் உணரும்போது பயம், தோல்வி, கெட்ட நாட்கள் நம் பாதையில் தடையாக இல்லை, அவை நம்மை பிரகாசிக்கச் செய்யும் வாய்ப்புகளாக மாறுகின்றன. தன்னம்பிக்கை என்பது வெறும் பெருமை அல்ல, அது நம் சொந்த சக்தியை அடையாளம் காண்பது. அனைத்தும் இழந்துவிட்டால் நான் என்ன செய்வேன் என்று மனிதன் அடிக்கடி நினைக்கிறான். ஆனால் இந்த போதனை கூறுவது, நம் உள்ளே இருக்கும் தீபம் எரிந்து கொண்டிருக்கும் வரை இருள் எப்போதும் நம் பாதையை மூட முடியாது. அந்த தீபம் உங்கள் அறிவு, உங்கள் பொறுமை, அனித்தியத்தின் புரிதல்,
அதுவே உங்கள் வலிமை. உண்மையான வாழ்க்கையில் இதை புரிந்து கொள்ள எளிது. ஒருவரின் வேலை போயிருக்கலாம், உறவுகள் உடைந்திருக்கலாம், பெரிய தோல்வி வந்திருக்கலாம். முதல் எதிர்வினை பயமும் மனச்சோர்வும் தான். ஆனால் தங்கள் தீபமாக இருப்பவர்கள் அத்தகைய நிலையிலும் நிலைத்து நிற்கிறார்கள். அவர்கள் தங்கள் உள்ளார்ந்த குரலை கேட்கிறார்கள். நான் முடியும், நான் மாற முடியும், நான் முன்னேற முடியும். இதுவே சாதாரண மனிதனை அசாதாரணமாக மாற்றும் மனநிலை. தன்னம்பிக்கை என்பது சுயமயக்கம் அல்ல, அது உண்மையை அறிதல். நம் வாழ்க்கை, நம் வலிமை, நம் பொறுப்பு. நம் தீபத்தை நாம் ஏற்றினால் நாம் இருளிலிருந்து வெளியே வருவதோடு மட்டுமல்ல, பிறருக்கும் ஒளியாகிறோம். தீபம் தன்னை எரித்து பிறருக்கு ஒளி தருகிறது. ஆனால் தன் ஒளி இல்லாமல் பிறரை ஒளிரச் செய்ய முடியாது. இந்த செய்தியின் சாரம் இதுதான். கெட்ட நாட்கள் நமக்கு எதிராக இல்லை, நமக்காகவே. அவை நாம் உடையலாம், விழலாம், பயப்படலாம் என்பதை காட்டுகின்றன. ஆனால் நம் உள்ளார்ந்த தீபம் எரிந்து கொண்டிருந்தால் அதே நாட்கள் நம் வலிமையாக மாறுகின்றன. நாம் கற்றுக்கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம், முன்னேறுகிறோம் என்று உன் உள்ளத்திடம் ஒரு வாக்குறுதி கொடு. நானே என் தீபமாக இருப்பேன், என் பயத்தை அடையாளம் காண்பேன், ஆனால் அது என்னை ஆட்கொள்ள விட மாட்டேன். என் துன்பத்தை உணர்வேன், ஆனால் அது என் மனதை கட்டுப்படுத்த விட மாட்டேன். கெட்ட நாட்களிலும் என் மீது நம்பிக்கை வைத்திருப்பேன், என் வலிமையை அறிந்திருப்பேன். இதை நீ கற்றுக்கொண்டால் உன் உலகம் மாறும். இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் உன் தீபம் அணையாது. ஒவ்வொரு சவாலிலும் நீ நிலையாக இருப்பாய். ஒவ்வொரு பயத்திலும் வலிமையாக இருப்பாய். ஒவ்வொரு வேதனையிலும் ஒரு பாடத்தை காண்பாய். உன் வாழ்க்கை வெறும் இருப்பாக இல்லாமல் ஒளியாக மாறும். இதுவே புத்தரின் இறுதி, மிகப்பெரிய, மிக வலிமையான செய்தி. நீயே உன் தீபமாக இரு. உலகில் எந்த சக்தியும், எந்த சூழ்நிலையும், எந்த கெட்ட நாளும் உன் உண்மையான சக்தியையும் உன் தீபத்தையும் பறிக்க முடியாது. உன் ஒளி எப்போதும் உன் உள்ளே இருக்கிறது. அதை அறிந்து ஏற்றுவதுதான் தேவையானது. இன்றிலிருந்து உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு இருண்ட நாளையும் உன் தீபத்தின் ஒளியால் வெல்வாய். உன் பயத்தை உன் வலிமையாக மாற்றுவாய். உன் தோல்விகளை உன் அனுபவமும் பாடமாகவும் மாற்றுவாய். ஒவ்வொரு சவாலையும் உன் வளர்ச்சியாக மாற்றுவாய். ஒவ்வொரு அடியிலும், ஒவ்வொரு மூச்சிலும் நீ உன் தீபத்தை எரிய வைத்திருப்பாய். புத்தர் நமக்கு காட்டியது மட்டுமல்ல, நம் உள்ளிருக்கும் ஒளியை எவ்வாறு விழிப்பூட்டுவது என்ற பாதையையும் தந்தார். அந்த தீபம் எரியத் தொடங்கியதும் எந்த இருளும், எந்த துன்பமும், எந்த பயமும் நம்மை தடுக்க முடியாது. ஆகவே எழுந்திரு, உன் உள்ளிருக்கும் ஒளியை அறிந்து கொள், அதை உணர், அதை விழிப்பூட்டு. நீ தனியாக இல்லை. உன் உள்ளே அதே சக்தி, அதே ஒளி, அதே ஞானம் உள்ளது. அது உன்னை ஒவ்வொரு கெட்ட நாளையும் கடந்து செல்லச் செய்யும். எந்த சூழ்நிலையும் இருந்தாலும் உன் தீபத்தின் ஒளியால் உலகை ஒளிரச் செய்ய முடியும். இந்த உரையின் முடிவை அடைந்துள்ள நீ, வாழ்க்கையில் எந்த இருளும், எந்த கெட்ட நாளும் உன் உண்மையான சக்தியை ஒருபோதும் தடுக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கௌதம புத்தர் பயமும் துன்பமும் நிலையானவை அல்ல என்று மட்டும் சொல்லவில்லை. உன் உண்மையான ஒளி, உன் தீபம் எப்போதும் உன் உள்ளே எரிந்து கொண்டிருக்கிறது என்றும் காட்டினார். ஒவ்வொரு சிரமமும், ஒவ்வொரு காயமும், ஒவ்வொரு உடைப்பும் உன்னை நினைவூட்டுகிறது. நீ வலிமையானவன், நீ கற்றுக்கொள்ள முடியும், நீ உன் உள்ளார்ந்த சக்தியை அடையாளம் காண முடியும். இன்று முதல் எந்த கெட்ட நாள் வந்தாலும், எந்த பயமும் மனத்தில் நுழைந்தாலும் நினைவில் கொள், நீயே உன் தீபம். மூச்சில் கவனம் செலுத்து, நிகழ்காலத்தில் வாழ், மனதை பார்வையாளனாக மாற்று, துன்பத்தை ஏற்று, உன் பயங்களை எழுது. இந்த 5 புத்த முறைகள் வெறும் பயிற்சிகள் அல்ல, வாழ்க்கையை மாற்றும் கலை. ஒவ்வொரு முறையும் இவற்றை பின்பற்றும் போது பயம் சிறியதாக தோன்றும், துன்பம் ஒரு அனுபவமாக மட்டுமே இருக்கும், இருள் உன் தீபத்தின் முன் மங்கிவிடும். எங்கள் ஞான பவர் சேனலின் நோக்கம் இதுவே. உன் வாழ்க்கையை உண்மையாக மாற்றக்கூடிய சிந்தனைகள், போதனைகள், முறைகளை வழங்குவது. இந்த உரை உனக்கு பயனுள்ளதாக இருந்தால் விருப்பம் தெரிவி, பகிர். எங்கள் சேனலை பதிவு செய்ய மறந்துவிடாதே. ஒவ்வொரு வாரமும் உன் மனதை வலுப்படுத்தி உன் உள்ளிருக்கும் தீபத்தை அடையாளம் காண உதவும் ஊக்கமும் வாழ்க்கையை மாற்றும் கருத்துக்களையும் கொண்டு வருகிறோம். வாழ்க்கை ஒருபோதும் எளிதாக இருக்காது. ஆனால் ஒவ்வொரு சிரமத்திலும் நீ உன்னை கண்டுபிடிக்க முடியும், உன் தீபத்தை ஏற்ற முடியும், உன் பயத்தை வெல்ல முடியும். ஒவ்வொரு கெட்ட நாளுக்கு பிறகும் ஒரு புதிய, வலிமையான, சுதந்திரமான மனிதராக எழ முடியும். ஆகவே எழுந்திரு, உன் உள்ளிருக்கும் ஒளியை விழிப்பூட்டு, மனதை அமைதியாக்கு, உன் வாழ்க்கையை உன் ஒளியால் நிரப்பு. நீயே உன் தீபமாக இரு என்பது வெறும் சொல் அல்ல, தினமும் வாழும் பாதை. இன்றைக்கு இதுவரை உன் வாழ்க்கையில் ஒளியும் ஊக்கமும் கொண்டு வர எங்கள் சேனல் எப்போதும் உன்னுடன் இருக்கிறது. விருப்பம் தெரிவித்து, பகிர்ந்து, பதிவு செய்து நீயும் உன் தீபத்தை ஏற்ற தயாராக இருப்பதை எங்களுக்கு தெரிவி. இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் உன் ஒளி ஒருபோதும் அணையாது. நன்றி.